வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராஜாவின் தந்திரம் ஒரு கட்டாகுது. மயில லேடி கெட்டப் போட்டு நம்ம முத்துவேலை மயக்க சொல்றாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம முத்துவேல்கிட்ட இருந்த கோவில் நகையை மீட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம ராஜா அதை எடுத்து அப்படியே கோவிலுக்கு கொண்டு வராங்க. கோவில் நகை இங்க இருக்கு, இதை எடுத்தது எங்க அத்தை இல்லை, முத்துவேல் தான், அவர்கிட்ட இருந்து தான் இப்போ மீட்டு கொண்டு வரோம், அதுக்கான எவிடன்ஸ் சின்ன இருக்கு அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம முத்துவேலை கழுத்தை குத்தியே கோவில்ல இருந்து அடிச்சு விரட்டுறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை கொடுத்து அவங்க தப்பு செய்யலை அப்படின்னு அந்த இடத்துல ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணுதுன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மயில் லேடி கெட்ட போடணும். அப்போதான் நம்ம முத்துவேல்கிட்ட இருந்து அந்த நகையை மீட்க முடியும். கண்டிப்பாக ஏதோ சின்னத்தை தான் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கோவில் நகையை எடுத்திருக்காங்க. அவங்க தந்திரத்தை யூஸ் பண்ணோன்னா அதோடி மேலே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சகல நம்ம அத்தை நிருபராதி நிரூபிக்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க செய்வோம் அப்படின்னு சொல்ல நேரம், ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி கெட்ட போட்டு உங்களால் தான் கோவில் சிலையை மீட்க முடிஞ்சுது அந்த காலகட்டத்தில். இப்போ நீங்கள் இன்னொரு கெட்டப்பை போடணும். என்ன கெட்டப்பு அப்படின்னு சொன்னா, நம்ம முத்துவேலு ஒரு பொம்பளை பொறுக்கி, அந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்ட இருந்து நகையை மீட்கணும். இந்த சின்னத்தை நேராக கொண்டு போய் நம்ம சிவனாண்டி முத்துவேல்கிட்ட தான் இந்த நகையை ஒப்படைச்சிருக்கோம். கண்டிப்பாக அவங்க தான் வச்சுருப்பாங்க, நம்ம முத்துவேலுக்கு தெரியாமல் இருக்காது. அவர்கிட்ட இருந்து வடிக்கணும்னா பொம்பளை பொறுக்கிக்கு பொம்பளை வேஷம் போட்டால் செட் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல லேடி கெட்டப்பில் நம்ம மயில் அப்படியே பார்க்க அப்படியே அள்ளிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம மயில் லேடி கெட்டப்பில் நடந்து வராங்க. நம்ம முத்துவேலை பார்த்து ரோஸை தூக்கி எரியிறாங்க. என்ன பார்த்து ரோஸ் எரியுது இந்த பொண்ணு, அப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு முத்துவேல் ஆஹா ஓஹோ நீ எப்படி இருக்க, இப்படி ஒரு அழகு தேவதை, இவ்வளோ காலம் என் கண்ணில் சிக்காமல் போயிட்டு அப்படி ஒரு அழகு தேவதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. கிட்ட போய் தொட்டு பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம மயில் அலோவ் பண்ணுறாங்க. உடனே அப்போ நீ இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு தேவை, எனக்கு நகை நட்டு தான் எனக்கு அழகுக்கு குறையா இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு தான் ஏகப்பட்ட கோவில் நகையை இருக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த கோவில் நகையை எடுக்கிறாங்க. தூக்கி நம்ம மயிலுக்கிட்ட கொடுக்குறாங்க. மயில் இதுக்கு தானடா நாங்கள் வலை விரிச்சோம், எங்கள் வலையில் நீ வசமாக சிக்கிட்டா மோன, இதை போதும் எங்கள் அத்தையை நிருபராது நீ நிரூபிக்க அப்படின்னு அதை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட கொண்டு கொடுத்தாங்க. கார்த்தி இவ்வளோ சீக்கிரமாக இந்த முத்துவேல்கிட்ட இருந்து நகையை எப்படி உங்களால் மீட்க முடிஞ்சு அப்படின்னு சொல்ல நேரம், அந்த முத்துவேலு காஞ்சி கிடக்குறான் பொம்பளை விஷயத்தில். அவன் எந்த லேடி கிட்ட போட்டாலும் அவன்கிட்ட இருந்து ஈஸியாக எல்லாத்தையும் உருவிடலாம், அப்படி கிடக்கான். அப்படி இருக்க இவனுக்கு புத்தியே நான் அவன்கிட்ட இருந்த கோவில் நகையை மீட்டு தந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு, இப்போமே இதை கோவில் நிர்வாகத்திட்ட கொண்டு போவோம் அப்படின்னு கோவில் நிர்வாகத்திட்ட கொண்டுட்டு ஓடுறாங்க. அப்போதான் அங்கே போன உடனே எங்கள் அத்தை எந்த தப்பும் செய்யலை, இந்த கோவில் நகை எடுத்தது தான் முத்துவேல் தான், அதுக்கு சாட்சி இருக்குது அப்படின்னு முத்துவேல்கிட்ட இருந்து லேடி கெட்ட போட்டு இந்த நகையை மீட்டது எல்லாம் தெரியுது. அப்போ சாமுண்டேஸ்வரி அம்மா வீட்டில் இருந்த இந்த நகை எப்படி முத்துவேல் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நேரம், அதுதான் எங்கள் வீட்டிலேயே சின்ன தனி ஒருத்தங்க இருக்காங்களா, அதுதான் சாமுண்டேஸ்வரிக்கு தங்கச்சி, அவங்களோட வேலை தான் அப்படின்னு சொன்னோடனே, இப்போவே ஜெயிலில் இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மாவை விடுதலை பண்ணோம், இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அதில் குற்றவாளி முத்துவேல் தான் அப்படின்னு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு, இப்போ அந்த அம்மாவை கூட்டு இந்த நகையை கோவில் நிர்வாகத்துக்கு அவங்க கையாலே வாங்கிக்கிட்டனா அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு ஊர் மக்கள் ஜெயிலில் இருக்க சாமுண்டேஸ்வரியை வெளியே கொண்டு முதல் மரியாதை செய்கிறாங்க. இங்கே சிவனாண்டி நம்மளுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு காவல் இருந்தார். ஆனால் சிவனாண்டியின் சித்தப்பா முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம். நகை கோவில் நகையை திருடியது அவன் தான். அப்படிப்பட்ட முத்துவேலின் பையன்தான் சிவனாண்டி. அவருக்கு இந்த முதல் மரியாதை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
நம்ம சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து அப்படியே ஊரில் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலாவுக்கு என்னென்னமோ பிளான் போட்டு என் மாப்பிள்ளைக்கு இந்த தடவையாவது அக்கால முந்தி முதல் மரியாதை கிடைக்கும்னு நினச்சேன், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜாவை மயிலும் ஓடி வராங்க. இந்த பாருங்கள், நீங்கள் தான் எடுத்து நீங்கள் எங்கள் அத்தையை சிக்க வைக்கிறதுக்காக முத்துவேலிட்ட கொடுத்தீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஒழுங்காக ஒத்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கார்த்திகை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிடிக்க நேரம் நம்ம சந்திராவுக்கு பக்குனி ஆயிடுது. என்ன உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்காத, இவங்க வீடியோ எல்லாத்தையும் நான் டெலிட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தானே இந்த நகை விஷயத்த நான் பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த பாருங்கள், கேமரா செட் பண்ணதே நான் தான், ரகசியமாக ஒரு கேமரா இருந்துச்சு, அதில் வெளிப்படையாக அது தெரியாது, உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தா தான் வந்து தெரியும், அது வச்சவங்களுக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு நான் ஆப்பு வச்சுருக்கேன், எல்லா எவிடன்ஸும் இருக்குது. எங்கள் விஷயங்களை நீங்கள் தலையிட்டீங்கன்னா இப்போவுமே நீங்கள் கோவில் நகையை நீங்கள் தான் லாக்கர்லேருந்து எடுத்து கவரிங்காக மாற்றினதுன்னு உள்ள எவிடன்ஸை இப்போ நான் வந்து அத்தைக்கிட்ட போட்டு காட்டிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஐயையோ வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கம்முன்னு இருக்கணும். இதுக்கு மேலே எங்கள் அத்தை ஃபேமிலியில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிய நான் அந்த வீடியோவை காட்டி உங்கள் முகத்திரையை கிழிக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே அரண்டு போய் நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம வந்து வெளுத்தெடுக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் எல்லாமே வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, உங்கள் முத்துவேலுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும், உங்கள் முத்துவேலு ஒரு பொம்பளை பறிக்கி, பொம்பளை விஷயத்தில் மோசமானவன், அவனை வந்து எப்படி லேடி கெட்ட போட்டு மடக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த சித்தப்பா இருக்கார்லே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலாவுக்கும் இந்த முத்துவேல் மாமாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக வருதுங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா என் கணவரை எல்லா இடத்துலையும் அக்காவோட உயர்ந்தவர் அப்படின்னு வந்து நிரூபிச்சிடலாம், அதுதான் என்னோடய விருப்பம். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து சொதப்பிடுவு, எல்லாம் சாமுண்டேஸ்வரி கையில் தான் இருக்குது, எப்படியாவது இதை வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சாலும் முடியலை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த பாரு ஈஸ்வரி, இப்போ கோவிலில் வந்து உன் மேலே வந்து திருட்டு பலியை வந்து போட்டாங்க, ஆனால் இதில் இருந்து இப்போ உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்தது வேறு யாரும் இல்லை, நீ வந்து எதிரியாக நினைக்கிறியே உன் மாப்பிள்ளை அவர் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே போகிறாங்க. என்ன பாரு, இவங்க தான் அந்த முத்துவேல் தான் இதை செய்திருப்பான் அப்படின்னு வந்து முத்துவேல்கிட்ட இருந்து நகையை மீட்டு கொண்டு வந்து இப்போ உன்னை வெளியே எடுத்திருக்காங்க, நீ தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபித்து உனக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக முதல் மரியாதையும் பண்ண வச்சது இந்த மாப்பிள்ளை தான். அப்படி இருக்க மாப்பிள்ளையே நீ சந்தேகப்பட்டேன்னா ஒன்று நானே நீயே அழிச்சுக்கிறதுக்கு சமம் ஈஸ்வரி, இப்போவாது புரிஞ்சுக்க மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவருன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் அப்படியே வந்து ஆடி அடங்கி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி போகிறாங்க. இவர் எவ்வளவா இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு உள்ள நினைப்பு தான் எனக்கு இவனுக்கிட்ட வந்து அவ்வளோ மொத்த கோபத்தையும் வந்து இவன் மேலே வந்து காட்ட வைக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அம்மா புரிஞ்சுக்கிடுங்க, இப்போவாது நம்ம ராஜா வந்து எவ்வளவு நல்லவருன்னு உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதியை வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒத்து ஊதுறாங்க. இதை கேட்டதும் இந்த பாரு, யாரும் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து என் மனசில் இடம் பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க பாரு குடும்பம் எனக்கு செய்கிற துரோகம் அப்படி அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கொந்தளிக்கிறாங்கங்க.